Hi friends, welcome to Chandra's Kitchen. Chandra's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் நேரத்தில் நம்ம சத்து மாவு கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குடிப்போம் இல்லையா, அது எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த சத்து மாவு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்ன, இதை எப்படி அரைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த சத்து மாவு கஞ்சி எப்படி காய்ச்சிறது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுக்க இருக்குது. இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சத்து மாவு கஞ்சி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இந்த சத்து மாவு கஞ்சிக்கு நம்ம ஒரு 11 விதமான பொருட்களை சேர்த்து அரைக்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். கேழ்வரகு 1/2 கிலோ, சிகப்பரிசி 200 கிராம், கம்பு 250 கிராம், அதுக்கப்புறம் சம்பா கோதுமை 1/4 கிலோ, இதுவும் 250 கிராம், மக்காச்சோளம் 100 கிராம், கொண்டக்கடலை 100 கிராம், ஜவ்வரிசி 50 கிராம், ஏலக்காய் ஒரு 10 எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஏலக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேர்க்கடலை பருப்பு 100 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம், இதுக்கு நீங்கள் கூட பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். உடைச்ச கடலை 100 கிராம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இது ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம கேழ்வரகை முதல்ல வறுத்துக்கலாம். கேழ்வரகு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல குளிர்ச்சியை தரும். இது நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக கம்பு சேர்த்துக்கலாம். கம்பு சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் இதையும் வறுத்துக்கோங்க. நம்ம இந்த எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம கேழ்வரகோடு சேர்த்துடலாம். கம்பு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் பாதுகாக்கும். சிகப்பு அரிசி இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது உங்களுக்கு அரிசின்றதுனால கொஞ்சம் லைட்டாக புரிஞ்ச மாதிரி ஆகும். அந்த அளவுக்கு இதை நம்ம வறுக்கணும். நீங்கள் சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா எல்லாமே நல்லா வறுப்படும் ஒன்றை போல். இப்போ சிகப்பரிசி வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம கேழ்வரகோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சம்பா கோதுமை சேர்த்துக்கலாம். சம்பா கோதுமையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுக்கிற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நார்மலாக தான் வறுக்கிறோம். எண்ணெயோ இல்லை நெய்யோ எதுவும் சேர்க்கக்கூடாது. சாதாரணமாக இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ கொண்டக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக சோளம், இது மக்காச்சோளம் கேட்டு வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வறுக்கணும். நல்லா இது எல்லாமே வறுத்த பின்னாடி ஒவ்வொன்றத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம உடைச்ச கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். உடைச்ச கடலையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வேர்க்கடலை வறுபட்டது தான், அதனால் லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பையும் நல்லா சிம்மில் வச்சு வறுங்க. முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம்.
இந்த ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியும் தரும். அது மட்டும் இல்லாமல் கஞ்சி வந்து கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து திக்காக வரும். அதுக்காக தான் நம்ம ஜவ்வரிசி சேர்க்குறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம சத்து மாவு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வறுத்துட்டோம். இது கூட பாதாம் வேணுன்றவங்களும் பாதாம் பிஸ்தாவும் வறுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து பாதாம் பிஸ்தா போடலை. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ நான் வந்து மிஷினில் கொடுத்து மாவாக இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சத்து மாவை எப்படி வந்து கஞ்சியாக காசுறதுன்னு பார்க்கலாம். கஞ்சி காசுறதுக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா நீங்கள் தண்ணியாக கலந்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நம்ம தண்ணியாக கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலந்து வச்சுக்கிற நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணியை அடுப்பில் வச்சிடணும். இப்போ சுடு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து இந்த கஞ்சி மாவை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கைவிடாமல் நம்ம கலந்து விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம காய்ச்சி முடிக்கும் போது அது நல்லா திக்காயிடும். இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கரை வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு வெறும் உப்பு போட்டு சாப்பிட்றவங்க இது மட்டும் உப்பு மட்டும் போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். நான் வந்து சர்க்கரையோ வெல்லமோ இன்றைக்கி நான் போடலை, வெறும் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வெல்லம் சர்க்கரை இந்த மாதிரி சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த சத்து மாவு கஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஓரளவுக்கு திக்காகிடும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கும்போது இறக்குறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சத்து மாவு எப்படி அரைக்கிறதுனும் சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்றதும் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.